திருமணத்திற்கே வரன் தேடும் நல்லுள்ளங்களுக்கும் சாய் பாலமுருகா திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து தகவல்களும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடையே பதிவிடுகிறோம். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம். மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கனாக்க காயத்ரி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 46 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் மூப்பனார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி, மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்எஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் மாதம் 50,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலை பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை இழந்துட்டு இன்றைக்கி விடோவா எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு 50 வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால இந்த மணமகள் வந்துட்டு நல்ல ஒரு வசதியாகவும் ஆடம்பரமாகவும் இருந்ததுனால இன்றைக்கி இவங்க கவர்மெண்ட் ஜாப்லேயும் இருக்கிறதுனால இவங்களுடைய சொந்த சம்பாத்தியத்திலேயே 5 மாடியில் வந்துட்டு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு அதில் வந்துட்டு கீழ் அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க தங்கிக்கிட்டு மீதி வந்துட்டு மாடியில் இருக்க வீடெல்லாம் வந்துட்டு இவங்க ரெண்டருக்கு விட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ரெண்டர் அமௌண்ட்டே ஒரு நல்ல ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால மாதம் ஆனால் இவங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கிறதுனால பணத்துக்கு எந்த ஒரு பஞ்சமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு என்னதான் இன்றைக்கி வசதியான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த மணமகள் வந்துட்டு தனக்கும் தான் குழந்தைக்காகவும் கடைசி வரைக்கும் பாதுகாப்புக்காகனாச்சும் ஒரு ஆண் துணை தேவை அப்படிங்கிறதுனால இவங்க இன்றைக்கி மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு மதுரையில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மணமகன் வந்துட்டு எந்த ஊரில் வசித்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு நல்ல ஒரு வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, படிப்பறிவு கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டில் இருந்து தன்னுடைய குழந்தைய பார்த்துக்கிட்டு தான் கூட அன்பாக தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நல்ல மணமகன் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் வந்து கேட்டாக்க ஃபோன் நம்பர் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்.